ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே போதும். இதிலேருந்து ஒரு கொஷின் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த கொஷின்ஸை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக. மென்ஷன் த வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஸோ செகண்ட் கொஸ்டின், இது வந்து ஒரு கால்குலேஷன். ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடியின் தலைவிளைவு கோணத்தை காண்க. ஃபைண்ட் த போலரைசிங் ஆங்கிள் ஃபார் கிளாஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. பெல்டியர் விளைவு என்றால் என்ன? ஸோ வாட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட்? நிலை மின்னழுத்தம் வரையறுக்கவும். டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஃபிஃப்த் கொஸ்டின், பயன்தொடக்க அதிர்வெண் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய்? ஹவ் வில் யூ டிஃபைன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி? சிக்ஸ்த் கொஸ்டின், ஆம்பியர் சுற்று விதியை கூறுக. ஸ்டேட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. செவன்த் கொஸ்டின் பாருங்கள், வானம் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது? வை டஸ் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ? இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட காம்பினேஷன் தான் இது. இதில் எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா காம்பினேட் பண்ணி நம்மளோட சேனலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். இதிலேருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா 2 மார்க் கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் காப்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ 8th கொஸ்டின் பாருங்கள், அகச்சிவப்பு கதிர்களின் இரு பண்பாடுகளை கூறுக. ஸோ கிவ் டு யூசஸ் த ஐஆர் ரேடியேஷன்ஸ். 9th கொஸ்டின் பாருங்கள், இது வந்து சம்மு. ஸோ சம்மு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10th கொஸ்டின், ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ்? 7th கொஸ்டின், கால்வனாமீட்டரின் மின்னோட்ட உணர்திறன் எவ்வாறு அதிகரிப்பாய்? ஹவ் வில் யூ இன்க்ரீஸ் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் எ கால்வனாமீட்டர்? ஸோ 12th கொஸ்டின் பாருங்கள், ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் என்பதை வரையறுக்கவும். அதன் அலகை தருக. டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டல். மென்ஷன் இட்ஸ் யூனிட். 14th கொஸ்டின் பாருங்கள், ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதியை கூறுக. ஸ்டேட் ஃப்ளம்மிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். 15th கொஸ்டின், மாசூட்டல் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை டோப்பிங்? ஸோ 7th கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. 18th கொஸ்டின், மின்புலம் வரையறுக்கவும். இப்போ 20th கொஸ்டின் பாருங்கள், Q ஃபேக்டர், Q காரணி எவ்வாறு வரையறுப்பாய்? 21, ஆம்பியர் சுற்று விதியை கூறுக. 22, வைரம் ஜொலிப்பதற்கான காரணத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் த கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட். ஸோ அடுத்தது பாருங்கள், 25th, கதிரியக்க செயல்பாடு அல்லது சிதைவு வீதம் என்றால் என்ன? அதன் அலகு என்ன? வாட் இஸ் மீன் பை ஆக்டிவிட்டி ஆர் டிகே ரேட்? கிவ் இட்ஸ் யூனிட். ஓகே, ஒரு முழு அலை திருத்தத்திற்கான மின்சுற்று வரைபடம் வரைக. ட்ரா த சர்க்யூட்டல் டயக்ராம் ஆஃப் எ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். 28, மாசூட்டல் என்பதன் பொருள் என்ன? டு யூ மீன் பை டோப்பிங்? ஸோ 29 பாருங்கள், எக்ஸ் கதிரின் பயன்பாடுகள் யாவை? வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ்? 32, ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? வாட் இஸ்? இந்த கொஷின்லாம் பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை அடிக்கடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க. நியூட்ரினோவின் பண்புகளை எழுதுக. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ? ஸோ காந்த தயக்கம் என்றால் என்ன? 37 பாருங்கள், வாட் இஸ் மீன் பை ஹிஸ்டரெசிஸ்? அடுத்தது 39, நிலை மின்னழுத்தம். ஸோ இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். சீபக் விளைவின் பயன்பாடுகள் யாவை? ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபக் எஃபெக்ட். மின்காந்த அலைகள் என்றால் என்ன? வாட் ஆர் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்? சார்பழித்தல் என்றால் என்ன? அதன் வகைகளை கூறுக. வாட் இஸ் மீன் பை பயாசிங்? மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. ஸோ ஒரு 45 கொஸ்டின்ஸ் நம்ம கன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை பார்த்திங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்குற ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை மட்டும் ப்ராப்பராக படிச்சுக்கோங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாவே ப்ராப்பராக இது மாதிரி எல்லாமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு தனித்தனியாக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.